ஸோ வணக்கம் சார். ஆக்சுவலி இப்போ ஆல்வின் ஹாஸ்பிட்டல் பற்றி எனக்கு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இப்போ ஆல்வின் ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து என்ன மாதிரியான நோய்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்க போகிறோம்? நமது ஹாஸ்பிட்டலுடைய சிறப்பே வந்து 24 hours எமர்ஜென்சி கேர். அந்த எமர்ஜென்சி கேரில் என்னென்னலாம் வரும்னா, திடீர்னு வர மாரடைப்பு, திடீர்னு வர பக்கவாதம், ரோடு ஆக்சிடென்ட், நாய்க்கடி, பாம்பு கடி, மூச்சு திணறல், எல்லா வியாதிகளுக்கும் வைத்தியம் பார்க்கப்படும். இது போக வந்து அறுவை சிகிச்சை, குழந்தைகள் சிகிச்சை, மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை, பிரசவம் பார்க்கும் சிகிச்சை, இது மாதிரி எல்லா சிகிச்சையும் நம்ம செய்கிறோம். அது போக வந்து குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல் சிகிச்சை அளிக்கிறோம். குடிப்பழக்கத்தில் வர வியாதி மட்டும் இல்லை, குடிப்பழக்கம் நிறுத்துறதுக்கும் சிகிச்சை பண்ணுறோம். ஸோ குடிப்பழக்கத்துக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சைலாம் பண்ண போகிறோம்? இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே வந்து வெளிநோயாளியாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை வந்து உள்நோயாளியாக வந்து பண்ணுறோம். ரெண்டாவது வந்து டிபிக்கல் மாடலில் வந்து நம்ம பண்ணுறோம். என்ன மாடல்னா வந்து பிஹேவியரல் தெரப்பின்னு பேர், அதை நடத்தை சிகிச்சை. அண்டு அதோட வந்து காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை. இதெல்லாம் நாங்கள் ஒரு டீமாக செய்கிறோம். என்னோட கூட சைக்காலஜிஸ்ட்டு, சைக்காட்டிஸ்ட்டு எல்லாரும் சேர்ந்துருப்பாங்க. ஸ்பெஷலாக வந்து ஆள்களை வந்து அதை விட்டு வெளியே வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து தியானம் மூலம், சிகிச்சைகள் மூலம் வந்து அவ்வளோ வெளியே கொண்டு வரும். அவங்களுக்கு விடுறது வந்து குடிப்பழக்கத்தை விடுறது வந்து கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது, ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடும். ஆரம்ப ஸ்டேஜில் வந்து ஒரு வாரம் மட்டும் தங்கி சிகிச்சை வரலாம். அவருடைய போக்கை பார்த்துக்கிறோம். சீக்கிரம் வந்து வெளியே வந்துட்டார் அப்படின்னா ஒரு வாரத்தில் கூட டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். அடுத்து திரும்பவும் குடிக்கிறார் அப்படின்னா அவருக்கு 2 வார சிகிச்சை அளிப்போம். அதையும் மீறி அவர் குடிக்கிறாருன்னா அவர் மாதக்கணக்கில் உள்ளே இருந்து சிகிச்சை பெற வேண்டியிருக்கும். ஆக மொத்தம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குடிப்பழக்கத்துலேருந்து அவர் எந்திரிச்சு வெளியே வரணும். அதனால் மது அவருக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு, அவர் வீட்டுக்கும் கேடு. ஓகே சார். ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் எப்போ ஓப்பன் பண்ண போகிறோம்? நம்ம ஹாஸ்பிட்டலில் வர வந்து 2026 மே மாதம் 31 ஓப்பன் பண்ணுறோம் சார்.